ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட லொக்கேஷனுக்காக வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் கேட்குறா, என்னது இது இப்படியாப்பட்ட பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, பரவாயில்ல எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி தான் இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப ப்ரைவசியான ஒரு இடம் தான், நீ பயப்பட தேவையில்லை, யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து குக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோயினே ரசித்து ரசித்து பார்க்குறான் அவன் என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ஹீரோவுக்கு வந்து குக் பண்ணுறாங்க. இப்படியே நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோவும் ஹெல்ப் பண்ணுறான். இப்படியே வந்துட்டு வேலை செஞ்சிட்ருக்கப்போ நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் வந்து வேர்க்குது. அப்படியே நம்ம ஹீரோலாம் தொடச்சி விட நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு நீ எனக்கு தான், அதனால் வந்து நீ எதுவும் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆப்பிள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த ஆப்பிள் வந்து கிட்டத்தட்ட வந்து 10,000 ஒரு ஆப்பிளே, இது ரொம்ப காஸ்ட்லியானது அப்படின்னு சொல்கிறப்போ, நானும் இந்த ஆப்பிளை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்டா 10,000 எவனாவது ஆப்பிள் சாப்பிடுவானாடா லூசு பையலே அப்படின்ற மாதிரி, நான் இந்த ஆப்பிளை சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வடை பிடிக்க, நம்ம ஹீரோக்கு கோவம் வந்து சாப்பிட தானே கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல 2 பேரும் இழுக்கிறாங்க. அப்படியே அந்த ஆப்பிள் போயிட்டு தண்ணியில் விழுக்க, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆப்பிள் எடுக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளேயே குதிச்சுற, நம்ம ஹீரோ கத்துறான், இதுக்கிட்டே இப்படி பண்ணுறப்போ நான் போய் தொலைது வா அப்படின்ற மாதிரி கூப்பிட, நம்ம ஹீரோயின் அந்த ஆப்பிளை எடுத்துகிட்டு தான் வராங்க. இப்படியே அவங்க ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிடுது. நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்கல, இப்படியே வரப்போகிற குளிர் பொதுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு டென்ட்டுக்கு போகிறாரு. இப்படியே வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்குறாப்புல, சரி எதுக்காக நீ வந்து இதை மாதிரி விஷயத்துக்கு நீ ஒத்துக்கிட்ட, என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னோடய பாய் ஃப்ரெண்டுக்காக தான் ஒத்துக்கிட்டேன், இந்த மாதிரி என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம், எங்கள் லைஃப் ரொம்பவே முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்காகவும் என் பாய் ஃப்ரெண்ட்காகவும் எங்கள் சந்தோஷத்துக்காகவும் நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணால் போகலான்னு சொல்லியிருக்கேன், நீ வந்து காசு கம்மி பண்ணி கொடுக்குறல, அதனால தான் வந்து இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏண்டி உன் பாய் ஃப்ரெண்ட்காக தான் வந்திருக்கேன்னு சொல்கிற, ஒரு வேளை இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், அவனை தூக்கி வச்சு கொஞ்சுவான்னு சொல்லி நினைக்கிறியா, அவ்வளோதான் உங்கள் லைஃபே பிரேக்கப் ஆகிடும், நீ எதுக்கு அவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுற, இப்படி தான் வந்து மற்றவங்களுக்காக எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சாகடிக்கிறீங்க, என் கேர்ள் ஃப்ரெண்டும் என்ன அப்படி தான் பண்ணிகிட்ருக்கா, எங்களுக்கு எங்களை பார்த்துக்க தெரியும், நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை மட்டும் பாருங்கள், தேவையில்லாமல் எங்களை கவனிக்கிறோன்னு சொல்லிட்டு எங்களை தயவு செய்து சாகடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சத்தம் போட, நம்ம ஹீரோயினை செம்ம கோவமாக காலில் கூட்டு வந்து இறக்கி விட்டுட்டு போயிடா. இனிமேல் முகத்திலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு அனுப்ப, ஹீரோயின் நினைக்கிறா, ஐயோ 8 லட்சமும் போச்சு, இவன் என்ன இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு, சரி விடு, அவன் சொல்கிறதும் நியாயம்தான், நம்ம பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். இப்படியே நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாகவே போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஏன்னா நம்ம ஐஷுக்கு கொஞ்சம் கிஃப்ட் கொடுத்து ஐஷுவை மடக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு எண்ணம். அதே ஷாப்பில் தான், ஜுவல் ஷாப்பில் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோ பேசக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. எதுக்கு பாஸ் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் கேட்குறப்போ, இது மாதிரி வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரிங் செலக்ட் பண்ண தான் வந்திருக்கேன், அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக வந்து நான் வந்து மேரேஜ் ப்ரப்போசல் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்ல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், அவளுக்கு வந்து சிம்பிளாக இருந்தால் தான் பிடிக்கும், சிம்பிளான ஒரு கல் வச்சு ஒரு டைமண்ட் ரிங் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஹீரோ சோகமாக வந்துடுறான். இப்படி வெளியே வெயிட் பண்ண அந்த வழியாக வந்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் நடந்து போக, அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி லைஃப்பில் எல்லாமே நல்லா போகுது, உங்கள் வீடை மட்டும்தான் வாங்க முடியல, நாங்கள் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு ஒரு ரெண்டல் ஹோம் எடுத்துகிட்டு நாங்கள் அதுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட போகிறோம், பொறுமையாக நாங்கள் வாங்கிக்கிடுவோம், வீடு ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது, எனக்கு என் காதலி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம ஹீரோ வந்து சரி வீட்டை உங்களுக்கே கொடுத்துட்றேன், கம்மி ரேட்டுக்கு 8 லட்ச ரூபாய் கம்மி பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் பாய் ஃப்ரெண்ட்காரன் ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு, ஹீரோ இது மாதிரி ரேட்டை கம்மி பண்ணி கொடுத்துட்டான் நம்மளுக்கு, நம்ம அந்த வீட்டை வாங்கிக்கலாம்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரே கோவமாக வருது, எதுக்கு இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அந்த சாங் கேட்குற ரூமில் தான் இருக்க. நம்ம ஹீரோயின் போய் சத்தம் போடுறா, நீ ஒன்றும் எங்களுக்கு கம்மி பண்ணி ஒன்றும் கொடுக்க தேவை கிடையாது, நாங்கள் ஒன்றும் பிச்சைக்காரங்க கிடையாது, எங்களுக்கு வாங்கிக்க தெரியுன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ சொல்கிறான், சரி வீடு, உன் லைஃப்பில் நீயாவது சந்தோஷமாக எழுந்துட்டு போ, எதுக்கு வேணான்னு சொல்கிறேன், நான் காசுக்கு தானே கொடுக்குறேன், அது போக உனக்கும் எனக்கும் அந்த வீட்டில் நிறையா ஒரு நினைவுகள் இருக்குது, அழகான காதல் நினைவுகள், அது நம்மளை விட்டு போயிடக்கூடாது, அந்த வீட்டில் வாழ்கிறப்பெல்லாம் நீ என்ன மட்டும் தான் நினைக்கணும், என்னை நினச்சி நீ கடைசி வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
போக, நம்ம ஹீரோயினுக்கு என்னடா இவன் வீட்டையும் குடுத்துட்டு, நான் அவன கடைசி வரைக்கும் நம்ம நெனைக்கணும்னு சொல்லிட்டு போறான். இது எதுவும் சரியில்லையே! அப்படின்ற மாரி தான் தோணுது. அது எப்படி வீட்டையும் குடுத்துட்டு, நீ கடைசி வரைக்கும் என்னையே நெனைக்கணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி அந்த சீன கட் பண்ண, இப்படியே வந்து நம்ம ஹீரோ வந்து பேப்பர் ஒர்க்கெல்லாம் பார்க்குறான். ரிஜிஸ்ட்ரேஷன் மாரி பண்ணிக்கிறாங்க. கையெழுத்தெல்லாம் போட்டு வீட்ட வந்து குடுத்துற, இப்படியே வந்து 2 பேரும் ஹேப்பியா இருங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்குலாம் வந்து நம்ம ஹீரோயின் கிடைப்பாளா? கிடைச்சா நல்லா இருக்குமேன்ற தாட்ல தான் இருக்கான். இப்படியே நம்ம ஹீரோ போக, நம்ம ஹீரோயின எதர்ச்சியா மீட் பண்ணா கூட நம்ம ஹீரோ பேசவே மாட்டேங்கிறான். அவ மூஞ்சிய கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். இத நம்ம ஹீரோயினும் வாட்ச் பண்ணிட்டு, எதுக்குடா அந்த ஹீரோ பையன் நம்மள இக்னோர் பண்றான்? ஏன்னா ஒருத்தவங்க நல்லா நம்ம கூட பேசி சண்டை போட்டுட்டு இருந்தாலே ஒண்ணும் தெரியாது. திடுதிப்புன்னு மூஞ்சிய தூக்கி வச்சா நம்மளுக்கு அதுவே மனசுல உறுத்தும். அப்படிதான் நம்ம ஹீரோயினுக்கும் இருக்கு. பாய் ஃப்ரெண்ட் எதுக்குடி மூஞ்சிய தொங்க போட்டுட்டு கிடக்குற? நல்லா தானே வீடு வாங்கிட்டோம். ஹேப்பியா இருன்ற மாரி சொல்ல, அப்பலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்கிற காண்டெல்லாம் கொலீக்ஸ்ட்ட காமிட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கான். ஆஃபீஸில் இருக்க எல்லாரையுமே நல்லா வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு உசுரை வாங்கிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயினுக்கு அந்த 8,00,000 கம்மி பண்ணி கொடுத்தான் இல்லையா, அந்த காசை இதில் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் எதாச்சியாக திரும்பவும் மீட் பண்ணுறாங்க. அப்போ திட்டுறாங்க, எதுக்கு நீ என்னை இக்னோர் பண்ணுற? என்னை இக்னோர் பண்ணாமல் உன்னால் இருக்க முடியாதா? எதுக்கு நீ வந்து புதுசாக அப்படி நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு தான் உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லையா, எதுக்கு நீ வந்து திரும்ப என்கிட்ட பேசுகிற, உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். இன்னமும் நம்ம ஹீரோயினோட மனசு ரொம்ப உறுத்துது. இப்படியே அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, நம்ம ஹீரோயினோட லவ்வர் அப்பாவை கூட்டு வந்து வீட்டை காமிச்சா, அவர் வீடு சூப்பராக இருக்குது, பால்கனி அதுக்கு மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு பால்கனின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ கூட இருந்த அந்த தருணங்கள் தான் ஞாபகம் வருது. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வீடை வந்து வெக்கேட் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்ல, அவள் சத்தம் போடுறா, எங்கடி போவ, தெருவுலையா நிற்ப, நீ வந்து இங்கே இருக்க வேண்டியதானே, திருப்புன்னு எதுக்கடி போகிற, ரெண்டல் கூட நம்ம ஷேர் தானே பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, அடியே விடுடி, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் கூட தான் நான் புது வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இவளுக்கு ஒரே ஷாக்கு, அடி பாவி, படித்து கேட்டேனே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு, பாய் ஃப்ரெண்ட் எங்கேருந்தடி வந்தான் அப்படின்ற மாதிரி கேட்க, யாருன்னு சொல்லி கேட்டால், நம்ம ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறான்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியாமல் எவன்டி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. இப்படியே பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினை கண்ணை மூடி உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த வீட்டை கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கான். அதை காமிக்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படியே நம்ம அந்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கேட்குறான், இந்த மாதிரி ஹீரோவையும் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் நம்ம வீட்டுக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணலாம், ஏன்னா அவங்களால தானே இந்த வீடு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்ல, நீ வந்து கோக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து டின்னருக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணுறப்போ, நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோக்கு ஷாக்காக இருக்குது, நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணணுமா அந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு, சரி போய் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் நல்ல மேக்கப் எல்லாம் போடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வரான் இல்லையா, அவளை அறியாமையே மேக்கப் எல்லாம் போட்டுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அன்றைக்கி அவங்க டேட்டுக்கு போயிருந்தப்போ போட்ட ட்ரெஸ்ஸு கண்ணுக்கு தெரியுது, அதுவே போடலான்ற மாதிரி டிசைட் பண்ணுறா. நம்ம ஹீரோயினுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன், ஹீரோ பிடிச்சிருக்கு, அதனால தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்படியே வந்து 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி வரப்போ வந்து ஹவுஸ் வார்மிங்காக ஏதோ கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, இப்படியே நம்ம ஹீரோயினை ஷாக்காக பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா அந்த டேட்டிங் போன அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரா. ஏன்னா யாருக்காக இருந்தாலும் ஒரு மாதிரியாக தானே இருக்கும், பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸே போட்டுட்டு வரப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் வந்து குழம்பி போகிறான். அப்படியே வந்து கோ சொல்கிறா, இங்கே இருக்க மேனேஜ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிற ஆட்களை வாங்கன்னு சொல்லிட்டு லீயை கூப்பிட, நம்ம ஹீரோயினும் பார்த்துட்றான், நம்ம ஹீரோவும் பார்த்துட்றான். ஏன்னா 2 பேரும் போயிட்டாங்கன்னா தனியாக இருப்பாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோ வந்து நான் போய் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம கோ என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு தான் யாரையுமே தெரியாது இல்லையா, அதனால நானே அவரை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு இவங்க ஏன்டா நம்மளை தனியாக விட்டுட்டு போகிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இங்கே பாரு விதியே நம்மளை சேர்க்க பார்க்குது பார்த்தியான்னு சொல்கிறப்போ, நீ லூஸ் மாதிரி பேசாத, என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தானே வந்திருக்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறப்போ, உன் பாய் ஃப்ரெண்ட் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்கிறப்போ, ஆமாம் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகிடுது. அதனால நம்ம ஹீரோயினை பிடிச்சி ஃபோர்ஸாக கிஸ் பண்ண, நம்ம ஹீரோயினும் எதுவுமே சொல்லலை, அவங்க பாட்டில் வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அதுக்கப்புறம் ரொம்ப கோவம் வருது, என்னை லவ் பண்ணலன்னு சொல்கிற, பிடிக்கலன்னு சொல்கிற, அப்போ எதுக்கு நான் கிஸ் பண்ணுறப்போ அமைதியாக இருக்க, பிடிச்சி தள்ளிவிட வேண்டியதானே, இதுலேருந்தே தெரியுது உனக்கு வந்து என்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஸோ நம்ம இப்போயே போயிடலாம், இந்த இடத்த விட்டு வந்துட்டு என் கூட நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என் ஆள் வந்துட்டா என் கையை விடு அப்படின்ற மாதிரி கத்துறப்போ நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரியாக ஆயிடுது. இப்படியே வந்து வெளியே போனவங்க உள்ளே வந்துடுறாங்க. இது மாதிரி உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கு, என்னை நல்லாவே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறப்போ, இப்படியே நம்ம லீ சொல்கிறான், ஒரு நிமிஷம் எல்லாரும் இருங்க போயிடாதீங்கன்னு சொல்கிறப்போ, இங்கே வந்து கோக்கெலாம் ஒன்றும் புரியல, எதுக்கு
எதுக்கு இவன் இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான் அப்படின்றது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன ரிங்கே அவன் தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பான். இப்படியே நம்ம ஹீரோயின்ட்ட போயிட்டு ரிங்கை கொடுத்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. படபடன்னு ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்க அவன் வந்து வேண்டாண்டி அதை மட்டும் எடுத்துறாத அப்படின்ற மாதிரி தலையை அசைக்கிறான். இருந்தாலும் ஹீரோயினுக்கு ஒரு வழி இல்லை. இப்போ ஹீரோவை பார்த்தா அவங்க 2 பேரும் கை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கப்புள்ஸாக இருக்காங்க, நம்ம ஒரு கப்புள்ஸாக இருக்கோம். எதுக்கு வந்து எல்லாருடைய சந்தோஷமும் இதில் வந்து கெடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் பட்டக்குன்னு அந்த ரிங் எடுத்துட்டு அவன் போடுறதுக்குள்ளேயே அவங்க விரலில் வந்து மாட்டிடுறாங்க. இது பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. நான் தான் போடுவேன்ல, ஏன் நீ ஏன் அவசரப்பட்டேன்னு சொல்ல இவளே ஹக் பண்ணிவிட்டு இங்கே பாரு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு தெரியுது இவள் பயப்படுறா, அதனால தான் இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு இப்படியே வந்து கிளம்பிடுறாங்க. நம்ம கோ வந்து சொல்லிட்டு இருக்கா, எதுக்கு வந்து நீங்கள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணலையா, எனக்கும் இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுங்க, நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கோ சொல்கிறப்போ நம்ம ஹீரோக்கு செம்மையாக கோவம் வருது. நீ என்ன லூஸ் மாதிரி பேசாத, நம்ம 2 பேத்துக்கு கூட லவ்வே கிடையாது, கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்றேன். இப்படியே வந்து நம்ம லீயோட அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொன்னால் அவள் பேச மாட்டேங்கிறா. அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த பால்கனியவே ஒரு மாதிரியாக பார்க்க இங்கே பாய் ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான், எதுக்கு நீ டல்லாக இருக்க, வீடு வாங்கிட்டோம், ப்ராப்ளம் சால்வ், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இது மாதிரி வந்து வெட்டிங் வந்து எப்படி பிளான் பண்ணலாம் அதை மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து வெட்டிங் பிளானுக்கு போயிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் உனக்கு பிடிச்ச மாதிரி செய்ய, எல்லாம் பட்ஜெட்குள்ளே வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறப்போ என்ன நீ கல்யாண பொண்ணு இப்படி வந்து வேண்டா வெறுப்பாக பேசலாமா, உனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுமான்ற மாதிரி சொல்ல எனக்கு வந்து நீ என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பாக பேச இவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணதுனால அவளை கிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பக்கத்தில் வர இதை தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் படக்குன்னு எந்திரிச்சு போயிடுறா. அவனுக்கு ஏதோ எதர்ச்சியாக போன மாதிரி இருக்குது, ஆனால் ஹீரோயின் வேண்டும்ட்டு தான் பண்ணியிருப்பா. இப்படியே நம்ம ஹீரோவுக்கு வந்து வேலையில் சரியான கவனமே இல்லை. அவனுடைய ஸ்டாக்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, தப்பு தப்பாக வாங்கிடுறான். ஏன்னா வந்து நம்ம ஹீரோயின் மேலே தான் அவனுக்கு ஃபுல் தாட்ஸுமே இருக்குது. இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டுருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த ப்ரப்போசல் ரிங்கை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்க. இதை மாதிரி ஃப்ரெண்டுக்காரி திட்டுறான், நீ என்ன லூஸா, இப்படி வந்து ரிங்கை போட்டுட்டு இருந்தேன்னா ஆஃபீஸ்க்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும், ஆஃபீஸ் ரொமான்ஸ் வந்து ஆகாதுன்னு உனக்கு தெரியாதா, அதுக்கப்புறம் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ரிங்கை கழட்டி வை, முதல்ல வந்து யாரா அவனை வந்து வேலையை விட்டு போக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்கு நீ தேவையில்லாமல் பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ இவளே போய் டேரெக்டாக வந்து கேட்டுறா லீ கிட்ட, இது மாதிரி வந்து ஹீரோயினை நீ ப்ரப்போஸ் பண்ணிட்டியான்னு சொல்ல ஓ உங்ககிட்ட சொல்லிட்டாளான்ற மாதிரி இவன் கேட்க ஆமாம் அவன் என்கிட்ட சொல்லிட்டான், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், இங்கே பாரு வேலையை விட்டு நீ ஏன் போயிடு, ஏன்னா நீ வந்து இருக்க குவாலிஃபிகேஷனுக்கு உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், ஒரு வேளை அவள் இந்த வேலையை விட்டு போயிட்டா அவளுக்கு இது மாதிரி நல்ல வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ கரெக்டாக நம்ம லீக்கு வந்து ஒரு கால் வருது. யாருக்கிட்டனா ஒரு ஃபேமஸ் சிஇஓன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அவங்க கிட்டேருந்து நம்மளுடைய லீக்கு இப்போ கால் வருது. இதோட இந்த சீன் கட் ஆகுது. இப்படியே நம்ம ஹீரோயினும் நம்மளுடைய ஐஷுவும் சேர்ந்து சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். இது மாதிரி ஹீரோயினுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது, லூசாடா நீ எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுறியா, இதுதான் உனக்கு வேலையான்ற மாதிரி திட்ட, ஏம்மா சாப்பாடு கிடைக்க சாப்பாடு சாப்பிடதாம்மா வருவாங்கன்ற மாதிரி சத்தம் போட்டு விட்டுறான். இப்படியே ஹீரோயின் ஃப்ரெண்டை சும்மா கடடி எப்போ பாரு நெய்ன்ட்டு வா நம்ம போய் சாப்பிட்லாம் அவர் கூட அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ஒன்றா சாப்பிட்றாங்க. அப்போ கரெக்டாக வந்து ஐஷு சொல்லிடுறா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் போகிறேன், நீங்கள் 2 பேரும் கண்டினியூ பண்ணுங்கப்பான்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயின் வந்து நானும் வரேன், இவன் கூடலாம் எவன் சாப்பிடுவான் அப்படின்ற மாதிரி போக எதுக்கு பயப்படுறியா, காதலில் விழுந்துருவேன்னு சொல்லி பயப்படுறியா, தைரியமாக ஃபேஸ் பண்ணிய நீ அப்படின்னு சொல்ல தைரியமாக உன்னை ஃபேஸ் பண்ணுவேன், நான் எதுக்கு உன் மேலே காதலில் விழுக போகிறேன், நீ தாண்டா பொறுக்கி, நீ தான் காதலில் விழுகுவ அப்படின்ற மாதிரி திட்ட. இப்படி இந்த எபிசோட் எங்கே முடியுது, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.